புத்தூர் சுதர்சனர் என்கிற ஸ்ரீவைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகை ஆசிரியர் புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி. அவர் பற்பல கிரந்தங்களை வெளியிட்டிருந்தாலும் கூட அவற்றுக்குள்ளே அவருடைய கீதார்த்த விவரண பதிப்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. புத்தூர் சுவாமி எத்தனையோ புத்தகங்களை அச்சிட்டிருக்கிறார். ஆனால் அதில் மிக மிக முக்கியமான ஒரு பணி என்று சொன்னால் அது பகவத்கீதைக்கு உண்டான விவரணம் எழுதினதுதான். அதாவது புத்தூர் சுவாமியினுடைய மற்ற அத்தனை நூல்களும் ஒரு தட்டு, இந்த பகவத்கீதை விவரணம் என்கிறது ஒரு தட்டு. எப்படி நாம் பிளலோகாச்சாரியை பற்றி சொல்லுகிற பொழுது அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்தகலை யாவையிலும் திகழ்வசன பூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கு இல்லை என்று மற்றவர்களுடைய கிரந்தங்களை விட பிளலோகாச்சாரியர் அருளி செய்த கிரந்தங்கள் உயர்ந்தவை. பிளலோகாச்சாரியர் அருளி செய்த கிரந்தங்களிலேயே கூட ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு உண்டான பெருமை அவருடைய மற்ற கிரந்தங்களுக்கே கிடையாது. போழல்ல இவ்வார்த்தை மெய்யிப்போது என்று இப்படி மணவாள மாமன்கள் அருளி செய்தாரே, அதுபோல புத்தூர் சுவாமி எத்தனையோ நூல்களை அவர் அச்சிட்டு 4000 திவ்ய பிரபந்தத்திலே பெரும்பாலான பகுதிகளுக்கு விவரணம் எழுதியிருக்கிறார். இன்னும் பல பல நூல்களை அச்சிட்டு இருக்கிறார். என்னாலும் கூட இந்த பகவத்கீதை 18 அத்தியாயத்திற்கு உண்டான விவரணம் அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பகுதிகளாக வந்தது என்று நினைக்கிறேன். அந்த பகவத்கீதையினுடைய விவரணத்தை போல, அதாவது அந்த புத்தகத்திற்கு உண்டான பெருமை அவருடைய மற்ற நூல்களுக்கே கிடையாது என்று நாம் சொல்லலாம். அப்படி அற்புதமான ஒரு பதிப்பு அது. கிருஷ்ணசுவாமின்னு இவருடைய திருநாமம். கண்ணன் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அப்ப இவர்தான் அறிய முடியும். இவரே கிருஷ்ணரே மீண்டும் அவதரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டும். எம்பெருமானுக்கு கையில் ஆழி, இவருக்கு கையே ஆழி. ஏன்னா அது விரோதி நிரசனமாகட்டும், சம்பிரதாய கிரந்தங்கள் லேಖனமாகட்டும், அப்படி எல்லாவற்றிலும் அவர் தம்முடைய திருக்கரத்தை கொண்டு பல அற்புதமான காரியங்களை சாதித்திருக்கிறார். அதனாலே அவருடைய சதமானோற்சவம் கொண்டாடப்படுகின்ற இந்த வேளையிலே அவருடைய உயர்ந்த காரியமான இந்த கீதார்த்த விவரணம்ங்கிறது மகுடம். அவருடைய கிருத்தியங்களுக்குள்ளே இதுதான் பெரிய காரியம்னு ஸ்லாகிக்க தகுந்ததுன்னு சொல்லலாம். அவருடைய எந்த நூல் எடுத்தாலும் அப்படித்தான் தோன்றும். அது கீதையை மட்டும் இல்லை, அது இதுதான் இவர் செய்திருக்கக்கூடிய பெரிய பணி என்று அறுதியிடலாம் படி இருக்கும். அவர் ஸ்ரீவைஷ்ணவ பத்திரிகை ஆரம்பித்து அதற்கு பொன்விழா நடத்தின பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தில் 3 நாள்கள் கருத்தரங்கை நடத்தினேன் அடியேன். அங்கே அடியேன் பேராசிரியராக இருந்த பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய வைணவத்துறையில ஒரு கருத்தரங்கை நடத்தினோம். அந்த கருத்தரங்கு என்னன்னா, சுதர்சனர் ஆற்றியுள்ள பணி, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு சுதர்சனர் ஆற்றிய பணி என்கிறது தான் கருத்தரங்கனுடைய தலைப்பு. அதை சுதர்சனர் சுவாமியே வந்திருந்தாதான் அந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்காது. என்னன்னா அவர் சுவாமி ரொம்ப அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது, யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்றதுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இப்போ காஞ்சி பிரதிவாதி வெங்கரன் சுவாமி அவர் ஆற்றிய பணி என்று கூட 3 நாள்கள் கருத்தரங்கு நடத்தினோம். ஆனால் அது சுவாமியினுடைய 100ஆண்டு விழா நடந்த பொழுதோ அப்போ சுவாமி எழுந்தருளுக்கு இல்லையே, அவருடைய பணிகள் எல்லாம் நாம் ஏதோ சில இதை என்னென்ன கிரந்தங்களை அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறார், என்ன பண்ணி இருக்கிறார் என்றெல்லாம் கருத்தரங்கிலே நாம் பேசினோம். ஆனால் அதை கேட்கறதுக்கு அப்பொழுது சுவாமி எழுந்தருள் இருக்கவில்லை. ஆனால் நம்முடைய பாக்கியவசத்தாலே சுதர்சனரை பற்றிய கருத்தரங்கு 3 நாள் நடத்தின பொழுது அந்த 3 நாளும் சுதர்சனர் சுவாமியே எழுந்தருள் இருந்து அவ்வப்பொழுது இந்த நூலை வெளியிட்ட பொழுது இப்படி ஆயிற்று, இது இப்படி ஆயிற்று என்று தம்முடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்லி மிக அற்புதமாக ஒரு கருத்தரங்கு நடந்தது. அந்த கருத்தரங்கிலேயே சுவாமியே சாதித்தது என்னன்னா, என்னுடைய வாழ்நாளிலே நான் சாதித்த ஒரு பெரிய விஷயம் என்று எம்பெருமான் எனக்கு இட்ட கட்டளை, அதை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்னால் அது இந்த கீதா விவரணம் தான் என்று சுவாமியே சாதித்தார் அந்த கருத்தரங்கிலே. காலேஜுக்காகவும் மற்ற படிப்புக்காகவும் சம்ஸ்கிருதம் வாசிச்சேன். அது ஒன்றும் பெரிய வாசிப்புன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த வாசித்த காலத்திலே அதை நல்ல விற்பத்தியோடு கூடியிருக்கும்படியாக வாசித்தேன். ஆனால் எனக்கு பெரிய பாக்கியம், கோழியாலம் ரங்கநாதாச்சார் சுவாமி அடியார் இடத்துல வந்து சேர்ந்தது. நான் பெற்ற பேரு அந்த சுவாமி இந்த இடத்துல வந்து புத்தூருக்கு வந்து சேர்த்து அடியனுக்கு கீழேந்து ஆரம்பிச்சு அத்தனை கிரந்தங்களையும் சாதித்து இந்த கீதா வியாக்கியானம் எழுதுவதற்கு காரணமே அவர்தான். ஆகையினால அடியனுடைய
நித்த ஸ்மரணையிலே இருக்கக்கூடிய மகான் சிவே கோடியாலம் ரங்கநாதாச்சார் சுவாமி. பல ஆண்டுகள் அவருடைய அந்த மாத இதழிலே பகுதி பகுதியாக வந்தது. பிறகு புஸ்தகமாக அது வெளிவந்தது. 5 பகுதிகளாக வெளிவந்தது அந்த கிரந்தம். 10 வருடங்களுக்கும் மேலாக சுவாமியினுடைய அந்த சுதர்சனத்துல விடாம வெளிவந்து இருந்தது. 1996 இந்த கீதார்த்த விவரணம் அது பூர்த்தி அடைந்தது. அப்படி அது பூர்த்தி அடைந்த காலத்தை ஜனவரி மாதம் 1996 திருவல்லிக்கேணியிலே ஒரு 3 நாள்கள் சில விழாக்கள் எல்லாம் சேர்த்து நடத்தப்பட்டன. சுதர்சன சுவாமியுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சன ஸ்தாபகர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமி அவருடைய 100ஆண்டு விழா, ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகை தொடங்கி 50 ஆண்டுகள் பொன்விழா, அத்தோட சேர்த்து இந்த கீதார்த்த விவரணம்ங்கிற நூல், அந்த உயர்ந்த கிரந்தம், அது 5 பகுதிகளாக வந்த கிரந்தம், அதனுடைய நிறைவு, அந்த கிரந்தத்தை பூர்த்தி செய்து அதை பதிப்பு செய்ததனுடைய அந்த நிறைவு விழா என்று 3ம் கொண்டாட பெற்றன. இந்த 3ம் சேர்த்து கொண்டாடப்பட்ட ஒரு காலத்திலே இந்த கீதார்த்த விவரண புஸ்தகங்கள், அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எழுந்தருள பண்ணி கொண்டு திருவீதியிலே புத்து சுவாமி அண்ணா, வேலுகுரு சுவாமி அண்ணா, இன்னும் பல மகனியர்கள் எழுந்தொழினார்கள். ஸ்தோத்திர பாட கோஷ்டியோட அந்த உற்சவம் அப்படி நிகழ்ந்தது. கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல மூலம், அதுக்கு பலமுறை, அப்புறம் ராமானுஜருடைய இது ஆளவந்தாருடைய ஸ்லோகம், அதுக்கு பதவுரை, அதுக்கப்புறம் கீதா பாஷ்யம் சம்ஸ்கிருதம், அதுக்கு விளக்கம், அப்புறம் இந்த பகவத்கீதை வெண்பா, அதுக்கு பலமுறை, இப்படி எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கு. கீதைக்கு பதபதார்த்த விவரணம் பண்ணி கீதா பாஷ்யத்தை முழுவதுமாக தமிழிலே மொழிபெயர்த்து அதற்கு விவரணம் பண்ணியுள்ளார். சந்திரிகையினுடைய அனைத்து விசேஷார்த்தங்களையும் தம்முடைய வியாக்கியானத்திலே, அது டிப்பணியாக ஆகட்டும் இல்ல வியாக்கியானத்திலே ஆகட்டும், அந்த அர்த்த விசேஷங்களை காட்டியிருக்கார். இதை தவிர்த்து பார்த்தோமானால் வாதிகேசரி அழகிமனவாளச்சியர் அவர் அருளி செய்த இந்த கீதார்த்த வெண்பா, ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு வெண்பா, அந்த பாசுரங்களையும் பதிப்பித்து அதற்கு பதபதார்த்த விவரணத்தையும் காட்டியுள்ளார். இதை தவிர்த்து முன்பே எம்பெருமானாருக்கு முன்பேயே அந்த பாஷ்யத்துக்கு வழிகாட்டியாக இருந்த ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்கள், இவைகளுக்கும் பதபதார்த்தங்களை காட்டி இந்த கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்கிற வேதாந்தாச்சாரியனுடைய கிரந்தத்திலே காட்டப்பட்ட அர்த்த விசேஷங்களையும் இங்கே எடுத்து சொல்லி, இதற்கு மேல் வேதாந்தாச்சாரியரே கீதார்த்த சங்கிரகத்தையே தமிழிலே மொழிபெயர்த்து பாசுரங்களாக அருளி செய்த கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற அந்த தமிழ் கிரந்தத்துக்கும் இங்கே பதபதார்த்த விவரணம் காட்டி, இவ்வளவும் பூர்வரனுடைய கிரந்தங்களை இங்கே பதிப்பித்து அதற்கு விவரணங்கள் காட்டியுள்ளது. இந்த கீதையை பற்றின ஒரு விஷயம், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு விஷயம் அத்தை விடாமல் எல்லாவற்றையும் சேர்த்து போட்டு வேதாந்த தேசிகனுடைய செய்த தாத்பரிய சந்திரிகை, அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பெரும்பாலானவற்றை தமிழிலே, எளிய தமிழிலே எல்லாருக்கும் புரியும்படியாக அவர் இந்த புத்தகத்திலே எழுதி வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு மிக 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 பெரிய பணி. அது சந்திரிகையை முழுக்க வரியடவே அதற்கு அனுவாதம் பண்ணவில்லை என்று சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து அர்த்த விசேஷங்களையும் சுவாமி தம்முடைய வியாக்கியானத்திலே காட்டியிருக்கார். பகவத்கீதை சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகம், அதுக்கு வியாக்கியானத்தை எம்பெருமானார் அருளி செய்தார். கீதா பாஷ்யம் அதுவும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அந்த கீதா பாஷ்யத்திற்கு ஒரு விளக்கமாக வேதாந்த தேசிகன் தாத்பரிய சந்திரிகையை அருளி செய்திருக்கிறார். அதுவும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அப்ப எல்லாம் சம்ஸ்கிருதம். ஆனா புத்தூர் சுவாமி இதை நமக்கு தமிழ்ல என்ன அருளிச்சு வியாக்கியானமாக எடுத்து காட்டி இருக்கிறார். சுவாமியினுடைய இந்த கீதார்த்த விவரணம் தெள்ளத் தெளிவாக அமைந்த ஒரு கிரந்தம். பெரும்பாலும் வேதாந்தாசிரியருடைய தாத்பரிய சந்திரிகை, அதனுடைய அர்த்தங்களைத்தான் சுவாமி தெரிவிக்கிறார். அது வடமொழியிலே அமைந்த ஒரு நூல். அதற்கு எளிய தமிழிலே பாமரர்களும் புரிந்து கொள்ளும் வகையிலே இந்த விவரணமானது அமைந்திருக்கிறது. இந்த கிரந்தத்துல இவர் காட்டும்படியான விஷயம் எப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு பார்க்கணும்.
முதல்ல கீதார்த்த சங்கிரகத்தை எடுத்து அந்த அத்தியாய சங்கிரகம் இருக்கிறதே, அதனை கீதார்த்த சங்கிரகத்தை எடுத்து அந்த ஸ்லோகத்தை விவரணம் பண்ணுவார். அதற்கடுத்தபடியாக எம்பெருமானார் காட்டியிருக்கக்கூடிய கீதா பாஷ்யத்திலே பாஷ்யக்காரர் காட்டியிருக்கக்கூடிய அந்த அவதாரிகா பிரகரணம் இருக்கிறதே, அதுல அவலம்பித்து சங்கதி, அதுக்கு மேல முன்பின் முன்னால பின்னால இருக்கக்கூடிய அத்தியாயங்களுடைய சங்கதியையும் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதற்கடுத்தபடியாக ஒரு ஸ்லோகமாக எடுத்து கீதா பாஷ்யார்த்தங்களை உள்ளடக்கி கொண்டு தாத்பரிய சந்திரிகையினுடைய அர்த்தத்தையும் உள்ளடக்கி கொண்டு விபுலமாக வியாக்கியானம் சப்தம் சப்தமாக எடுத்து பண்ணுவார். இந்த இடத்துல ஏன் இந்த சப்தம் போடணும், இந்த இடத்துல ஏன் இந்த அர்த்தம் சொல்லணும், இந்த அர்த்தத்தை சொல்லாமல் மாத்தி சொன்னா அதுல என்ன பாதிப்பு ஏற்படுறது இத்தியாதியான தடை விடைகளையும் கூட காட்டக்கூடிய அற்புதமான பிரக்கிரியை எடுத்து கொண்டு வருவார். அதோட கூட அதனுடைய பூர்த்தியாகிற போது காட்டக்கூடிய விஷயம் வேதாந்த தேசிகருடைய கீதார்த்த சங்கிரகம் என்னும்படியான தமிழ் கிரந்தத்தினுடைய அந்த விஷயத்தையும் எடுத்து காட்டுவார். அதற்கு மேற்பட அதில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை காட்டி இருக்கக்கூடிய அந்த தனியான ஒரு விசேஷமான பொழிப்புரை, அதாவது ஒரு வரியில அந்த விவரணம் இருக்கிறதே, அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தால இது, இரண்டாவது ஸ்லோகத்தால இது அப்படின்னு காட்டக்கூடிய பிரக்கிரியின் இருக்கிறதே, இந்த பிரக்கிரியை அத்தியாச்சரியமான பிரக்கிரியை. அதாவது பகவத்கீதா பாஷ்யத்தை குறித்த ஒரு ஆராய்ச்சி நூல்னு இதை சொல்ல வேண்டும். ஒரு ஆராய்ச்சி நூல் இல்ல, இதை பார்த்தால் கிட்டத்தட்ட 100 விதமாக அமைந்திருக்கக்கூடிய தீசிஸா அமைஞ்சிருக்கு. ஒரு தீசிஸ் இல்ல, இது 100 விதமான தீசிஸாக அமைந்திருக்கிறது. அத்தனை விஷயங்கள் எடுத்து ஒன்னொன்னையும் விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணும்படியான விஷயம் இருக்கிறதே, அது விலக்கண பிரக்கிரியாய் அமைந்திருக்கிறது. 2வது அத்தியாயம் தொடங்கி ஒரு அத்தியாயத்தினுடைய இறுதியிலே அந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை பட்டியலிட்டு காட்டியிருக்கார். இன்னும் 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் இது போன்ற சில இடங்களிலே அந்த சம்பிரதாய பேதங்கள் எந்தெந்த அர்த்தங்களிலே வந்திருக்கின்றன என்பதையும் எல்லாம் எடுத்து காட்டியிருக்காருன்னு பார்க்கிறோம். இந்த கடைசியில ஒரு இண்டெக்ஸ் ஒன்று சுவாமி காட்டியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மொத்த கிரந்தத்தையும் சேவித்தாலும் கூட அந்த இண்டெக்ஸை சேவிச்சுட்டோம்னா அத்தனை அர்த்தங்களை நாம் அறிந்ததாக ஆகும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஒரு சேர கொண்டாடும்படியாக அமையப்பட்டது. அதாவது எல்லாம் அறிந்திருக்க உபய வேதாந்திகளாகட்டும், ஒன்றுமே அறியாது இருக்கக்கூடியவர்களாகட்டும், இவ்விருவருக்கும் சமமானதாக கொண்டாடப்படுவது எது அப்படின்னா, இவை எல்லாவற்றையும் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக, அறிந்தவர்கள் மேன்மேலும் கொண்டாடும்படியாக நம்முடைய புத்தூர் வக்கீல் சுவாமியோட இருக்கக்கூடிய இந்த கீதா வியாக்கியானம். அதுல பெரிய லாபம் என்னன்னா, இந்த கீதைய அப்போ ஒரு பதத்துக்கும் பாஷ்யம்ன்றது இதுவா வாக்கியங்களா இருக்குல்ல, அதனால சம்ஸ்கிருத பாஷை தெரியாது. சம்ஸ்கிருத பாஷை தெரியாம இருக்கிற காலத்துல இத படித்துதான் அந்த பாஷையே கத்துக்கிறதுக்கு ரொம்ப அடியனால முடிஞ்சது, ரொம்ப உபயோகமா இருந்தது. அதனால அந்த ஒரு பதத்துக்கும் அப்படியே அர்த்தம் எழுதியிருப்பார். அதனால நம்ம பார்த்தோம்னா ஓ இந்த பதத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு அப்படியே தெரியும். புத்துசாமி பண்ணிருக்கிற பெரிய உபகாரம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை புத்துசாமி காட்டியிருக்கார். தெளிவா பதவர் அமைந்திருக்கிறது. கீதா பாஷ்யத்துக்கும் தாத்பரிய சந்திரிகைக்கும் சேர ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள்லாம் விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றனங்கிறது ஒரு பக்கம். அது அந்தந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை விரிவாக தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இஷ்டம் ஹி விதுஷாம் லோகே சமாச வியாசதாரணம் என்று சொல்லுவார்கள். வித்வான்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை தொகுத்தும் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள், விரித்தும் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். இந்த அத்தியாயத்துல 29 ஸ்லோகங்கள் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் விரிவாக என்ன அர்த்தம்னு தெரிந்து கொள்ள வேணும். அத்த ஒழிய மொத்தமா இந்த அத்தியாயம் என்ன சொல்ல வந்ததுன்னு தெரிந்து கொள்ள வேணும். அத்த ஒழிய பேட்டிகைகள்னு சொல்வார்கள் ஆச்சாரியர்கள், பேட்டிகா விபாகம்னு சொல்வார்கள். அந்த ரீதியில பகுதியா இந்த பகுதியால் என்ன சொல்லப்படுறது, அடுத்த பகுதியால் என்ன சொல்லப்படுறது, எப்படி பகுதிகளாக இந்த அத்தியாயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன பல்வேறு தலைப்புகளிலே இந்த அத்தியாயத்துல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு அத்த ஒவ்வொரு அத்தியாயத்தினையும் சுவாமி தவறாமல் காட்டியிருக்கிறார். அது இன்னைக்கும் கூட யார் பகவத்கீதையை உபதேசிக்க வேணும், அதுல இருக்கிற விஷயங்களை சொல்ல வேணும் என்று சொன்னாலும் கூட புத்தூர் சுவாமியினுடைய பகவத்கீதை விவரணத்தை வைத்துக் கொண்டுதான்
எல்லாரும் காலக்ஷேபம் பண்ணுவாளே தவிர சொல்லுவாளே தவிர அது இல்லைன்னா ஒருத்தருமே பகவத்கீதையை முழுமையாக அப்படி சொல்ல முடியாது. இதை தவிர்த்து அங்கே தமிழ் மொழிபெயர்ப்பின் பொழுது அவ்வப்பொழுது வேண்டிய திவ்ய பிரந்த பாசுரங்கள் எங்கெங்கெல்லாம் அது பொருந்துமோ அந்த பாசுரங்களையும் எடுத்துக்காட்டி மேற்கோளாக எடுத்துக்காட்டி அந்த அழகான ஐக்ககண்டியத்தையும் இந்த திராவிட வேதம்னு சொல்லக்கூடிய அருளிச் செயல் இங்கே சம்ஸ்கிருத வேதத்தில் ஒரு பங்கான இந்த கீதை இதற்கும் இருக்கக்கூடிய ஒப்புமையும் அங்கங்கே எடுத்து காட்டியிருக்கார். புத்தூர் சுவாமி இங்க எடுத்து காட்டியிருக்கிற பிரமாணங்கள் இதுக்கு ஒன்றும் அளவே கிடையாது. எதுக்காக தெரிவிக்கிறேன்னா எல்லா ஆழ்வார்களுடைய அருளி செயலை அடியொற்றித்தான் கீதா பாஷ்யத்தை எம்பெருமானார் அருளி செய்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்னால் இந்த புத்தூர் சுவாமியினுடைய அந்த விவரணத்தை தான் பார்க்கணும். புத்தூர் சுவாமி பண்ணின இன்னொரு உபகாரம் என்னன்னு கேட்டா ஆழ்வார்களுடைய பாசுரங்களை மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வியாக்கியானங்களிலே எங்கேனா சாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பங்கிகளை எல்லாம் எடுத்து இந்த புத்தகத்துல அதாவது விவரணத்துல புத்தூர் சுவாமி காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட உபகாரத்திலே கீதா பாஷ்யத்தை கீதார்த்த விவரணம் காட்டி இருக்கிறாரே அந்த கீதா வியாக்கியானம் என்னும்படியான விஷயத்திலே அத்தனை வால்யூம்கள் ஒருத்தர் தன்னுடைய ஆயுசுல முழுவதுமே எழுதி முடிக்க முடியாதது. அத எத்தனை அவலீலையாக சுவாமி காட்டி இருக்கிறாருன்னால் அது ஆச்சரியமான விஷயம். காரணம் என்னவென்னால் ஒரு இடத்திலேயும் பூர்வபக்ஷம் இருக்கும், ஒரு இடத்திலையும் அதை சமர்த்தனம் பண்ணி சித்தாந்தம் பண்ண வேண்டி இருக்கிறது, ஒரு இடத்திலேயும் என்னென்ன முரண்பாடுகளோ அதை தீர்க்க வேண்டி இருக்கிறது. அத்தனையிலையும் இதர பாஷ்யக்காரர்களுக்கும் எம்பெருமானார் காட்டியிருக்கக்கூடிய பாஷ்யார்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னு காட்ட வேண்டியிருக்கு. அந்த வித்தியாசம் காட்டினால் போராது, எம்பெருமானார் சாதித்திருக்கக்கூடிய பாஷ்யத்தினுடைய ஔச்சித்யத்தை காட்ட வேண்டும். மற்ற பாஷ்யக்காரர்களுக்கு இந்த பொருத்தம் இல்லை, இந்த பொருத்தம் எம்பெருமானார் விஷயத்தில்தான் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும். இப்படி ஒரு அத்தியாயத்திலையும் பற்பல ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கக்கூடிய விலட்சணமான கிரந்தம் தான் கீதார்த்த விவரணமாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த பெரிய கிரந்தம் மகா கிரந்தம்னு சொல்லணும். இது ஒரு பெரிய ஒரு கடல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கீதா வியாக்கியானம் என்று சொன்னால் இது அபாரமான ஒரு கடல். இப்பேற்பட்ட அந்த ஒரு ரத்னாகரத்தையே நமக்கு அருளியுள்ளார் புத்தூர் சுவாமி. ஸ்ரீ கீதையினுடைய வியாக்கியானம் என்னென்று கொண்டாடுறது, எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆயிரம் பக்கங்கள் சுவாமி தம்முடைய திருக்கரம் பற்றி கொண்டு அது எழுதினது, பதவுரைகளை காண்பித்தது, ஒவ்வொன்றையும் அது சேர்த்த விதம் என்ன ஆச்சரியம் அதுன்னு கொண்டாட வேண்டும். இது எழுதுவதற்கு சுவாமி கிட்டத்தட்ட 36 சம்வத்சரம் சிரமப்பட்டிருக்கார். 36 வருஷத்தினுடைய கஷ்டம்தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம். அவாவா இந்த கிரந்தத்தை ஆத்துல வாங்கி வச்சாலே அது பரம அனுகிரகம்னு கொண்டாட வேண்டும். எப்பயாவது திருப்பி பார்ப்போமே. அப்படி பார்க்கிற போது திருமிஷிப்பிரான் சாதித்ததுதான் இவர் விஷயத்திலும் தோத்துகிறது. என்மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோவில்லை என்று திருமிஷிப்பிரான் காட்டுகிறார். அதே மாதிரி சுதர்சனர் மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோவில்லை என்று சொல்லும்படியா அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம்.